மஞ்சள் குங்குமம் ரொம்பவும் முக்கியமானது. அடுத்து வெற்றிலை பாக்கு, இது மேல இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு வச்சுக்கோங்க. கூடவே மஞ்சள் கொம்பு இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மங்களகரமான கண்ணாடி வளையல்கள் இந்த மாதிரி நல்ல கலரா பார்த்து எடுத்து தட்டுல வச்சுக்கோங்க. இது மேல 2 பூவையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டு பார்க்கும் போதே அவ்வளவு மங்களகரமா இருக்கும். முக்கியமான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு முதல்ல வச்சுக்கோங்க. இது கூடவே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு வைக்கணும். இனிப்புக்கு நாம இந்த மாதிரி வெல்லம் வைக்கலாம். அதை அடுத்து பயிர் வகைகளையும் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நவ தானியங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த தட்டை நாம புத்தாண்டின் முதல் நாள்ல பார்க்கும்போது நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம தனதானிய விருத்தி ஏற்படும்ங்கிறது ஐதீகம். அடுத்து இந்த கிண்ணம் முழுக்க நான் சோழி, கோமதி சக்கரம், தாமரை மணி மாலை, குன்றின் மணி, இது எல்லாமே நிரப்பி வச்சிருக்கேன். இது எல்லாமே லட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அது மட்டும் இல்லாம நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதும் கூட. கோமதி சக்கரத்துல இருக்கிற இந்த சுழி நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்வாங்க.